திருச்சிற்றம்பலம். இறைவன் உருவம் தாங்கி வந்து செய்த திருவிளையாடல்கள், அத்திருவிளையாடல்களின் மூலமாக உயிர்களுக்கு இறைவன் அனுகிரகம் செய்த முறைமை, இவற்றையெல்லாம் விரித்து பேசுவது சைவ சமயம். அவ்வாறு விரித்து பேசுகின்ற பொழுது இறைவனுடைய தடத்த லட்சணத்துடைய சிறப்புகளை விளக்கமாகவும், இறைவனுடைய சொரூப லட்சணத்துடைய சிறப்புகளை ஆங்காங்கு குறிப்பாக மட்டுமே உணர்த்தி செல்லும் சைவ சமயம். ஆனால் சைவ சித்தாந்தம் என்பது இறைவன், உயிர்களை பிடித்திருக்கக்கூடிய அறியாமை, இந்த மூன்று பொருள்களுடைய தடத்த லட்சணம் மற்றும் சொரூப லட்சணம் இவற்றினுடைய சிறப்புகளை விளக்கமாக சொல்வது சைவ சித்தாந்தம். ஆகவே சைவம் என்பது இறைவனுடைய தடத்த லட்சணத்துடைய பெருமைகளை விரித்தும் சொரூப லட்சணத்தை சுருங்கவும் சொல்லும். ஆனால் சைவ சித்தாந்தம் என்பது மூன்று பொருட்களுடைய தடத்த லட்சணத்தையும் சொரூப லட்சணத்தையும் விளக்கமாக சொல்லும்.